தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சென்னையில் டாஸ்மாக் தலைமையகம் முன்பு போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் ஒரு பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்போம். சாலமன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வாக்குவாதத்திற்கான காரணங்கள் என்ன? தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுல டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த ஊழலுக்கு எதிராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில ஒரு போராட்டமானது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த போராட்டம் நடத்துவதற்காக கிளம்பிய நிலையில அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்டோரை தடுப்பு காவல்ல போலீசார் கைது செய்து அவர்களை தமிழிசைய இங்க சாலிகிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்துல காலை கைது செய்து அவரை தடுப்பு காவல்ல வைத்தனர். இந்த நிலையில 6 மணி ஆன நிலையில எப்போதுமே பெண்களை கைது செய்தால் 6 மணிக்கு வெளியில் விட வேண்டும் என்ற சட்ட விதிமுறை ஒன்று உள்ளது. அதன் அடிப்படையில 6 மணிக்கு மேலாகியும் தமிழிசை உட்பட பாஜக நிர்வாகிகள் அனைவரையும் வெளியே விடவில்லை என திடீரென உள்ளிருப்பு போராட்டத்துல தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜக நிர்வாகிகள் போராட்டத்துல ஈடுபட்டனர். அப்போது இவர்களிடம் உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபு அவர்கள் சமாதானம் செய்த போதும் 6 மணி மேலே பார்த்ததாகவும் 6:30 மணி வரையில் தங்களை வெளியில் விடவில்லை என்பதால போராட்டத்துல ஈடுபட்டதாகவும் இதனால போலீசாருக்கும் மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து போலீசார் வாக்குவாதத்துல ஈடுபட்ட நிலையில அப்போது இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு பெண்மணி ஒருவர், பாஜக நிர்வாகியான பெண்மணி ஒருவர் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அப்போது அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அந்த பெண்மணியை சிகிச்சைக்காக வெளியே காரில ஏற்று அழைத்து சென்றனர். இதனால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்ட அனைவரும் பின்னர் விடுதலை செய்யப்பட்டு தற்போது புறப்பட்டு சென்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.